ராம் சூரத் குமார யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. श्री राम जय 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 राम जय जय राम जय जय राम. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. பரம்பொருள் யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு. பக்த ரத்தினங்கள், பக்த சிரோமணிகள் என்ற தலைப்பிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஏசுதாஸ், பல அன்பர்களை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதே போல் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆயத்தன், இதெல்லாம் முன்னாள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். கவிஞர் சவுந்தரம் கைலாசம், முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கைலாசம் அவருடைய துணைவியார். ஆன்மீகத்தை ரொம்ப சுவைத்தவர். எல்லா கோயில்களிலும் போய் தனி ஸ்பீச் கொடுத்துருக்கார். கம்பராமாயணமாக இருந்தாலும், இதிகாச ராமாயணமாக இருந்தாலும் சரி, ராமாயணம் அடுத்தால மகாபாரதம், இப்படிப்பட்டெல்லாம் சொற்பொழிகள் தொடர்ந்து போனார். ரொம்ப கவிதைகள் எழுதியிருக்காங்க, பல புத்தகங்கள் கவிதைகள் எழுதியிருக்காங்க. ஆன்மீகத்தை பற்றியும் மற்ற இலக்கியத்தை பற்றியும் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அன்னை. அவங்க பரம்பரை என்னென்னா, பெரிய பார்த்திங்கன்னா அவங்க மகா தான் பெரிய லீடிங் அட்வொகேட்டாக இருந்தாங்க சென்னையில். அவருடைய அந்த அம்மாவுடைய மகளை தான் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் திருமணம் செய்துள்ளார். அப்படி ஒரு வரலாற்றை பதித்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். பகவான்கிட்ட பல முறை வந்திருக்காங்க. பல மேடைகளில் அடியேனும் அம்மாவும் சென்னையில் பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய சிவ மாநாடு வைத்தாங்க. அப்போ அந்த மாநாட்டில் அவங்களும் பேசினாங்க, அடியேனும் பேசினேன். பஜனை பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ண பார்த்து அப்படியே இருந்துட்டாங்க. அப்பா இப்போ என்ன அருமை, கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க. என்னை பற்றி பேசும்போது கிராமத்தினுடைய ஒரு பறவை வந்திருக்கு, அது இவ்வளவு தீவிரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பல இடத்துல பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அது பகவான் யோகிராம் சரத்குமாருடைய அருள் குழந்தைன்னு சொன்னாங்க அந்த இதில் வச்சு. அதே போல் பல மேடைகளை சந்திக்கும் போதும் அவங்க இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க, நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். பகவானை பற்றி தான் பேசுவேன், வேறு எங்கே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. மகான்கள் சித்தர்களுடைய பெருமைகளை பற்றி பேசுவோம். அவங்களும் அதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. இந்த 18 சித்தர்களுடைய இதை பற்றி பேசுனாங்கன்னா எத்தனை மணிக்கூர்னாலும் பேசுவாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு தொய்வு இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது. பகவான்கிட்ட பல முறைகள் தரிசனம் வச்சிருக்காங்க. பகவானை பற்றி பல பாடல்களும் எழுதியிருக்கின்றார்கள். ஒரு தடவை அங்கே போயிருக்கும்போது, திருவண்ணாமலையில் பகவான்கிட்ட போகும்போது பகவான் கேட்டார், ஒரு பாடல் இந்த பிச்சைக்காரனுக்கு எழுதி தருவியா அப்படின்னு கேட்டார். உடனே சரிதாமி, நான் தான் பல பாடல்கள் எழுதியிருக்கேனே, அதை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பகவான். உடனே எனக்கு தெரியாது சுவாமி. பொன்காமரை அவர் நல்லா தெரியும் சாமி, ஊராக போய் நாமம் சொல்லுவார். எல்லா இடங்கள்லையும் இந்த நாமத்தை, உங்களுடைய நாமத்தை வீடு வீடாக தெருவாலாம் பண்ணது அவர் தானே. அதுக்கு சுவாமி, ஆமாம், அவன் இந்த பிச்சைக்காரனுடைய வேலையை செய்கிறான், என் அப்பாவுடைய வேலையை செய்கிறான்,
என்று சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப ஆனந்தமாக பேசியிருக்காங்க. உடனே அவர் ஊராக போகிறாரு, தெருவாக போய் இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல்கிறார். அவருடைய சேவையை பற்றி ஒரு பாட்டு நீ இப்போ எழுதி தரணும்னு கேட்டாங்க. நான் சென்னையில் போய் எழுதிட்டு நான் திரும்ப எழுதின முடிஞ்ச பிறகு நான் கொண்டு வரேன் சுவாமி, ஒரு பாடல் இல்லை 1000 பாடல் எழுதினா அவரை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்திலேருந்து எல்லாம் தெரியும். ஞானபூமி, ஓம் சக்தி, மங்கையர் மலர், ஞானவழி எல்லா பத்திரிகைகள்லேயும் காணிமடத்தை பற்றி வந்திருக்கு. அவங்க எல்லாம் படிப்பாங்க. பாலஜோதிடம் வித்வான் வே லட்சுமணன் அவர்கள் எழுதிய ஆர்டிக்கிள் இதெல்லாம் படித்ததுனால அவங்க ரொம்ப ஆர்வமாக தெரியும்னு சாமிகிட்ட சொன்னாங்க. சொன்னதுமில்ல அவரை பற்றி தெரியும், நாங்கள் பல மேடைகளில் சந்திச்சிருக்கோன்னு சொன்னாங்க. எழுது அப்படின்னு சொல்லி இந்த காணிமடத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதணும். ஏது குறை எமக்கு எம்பெருமான் நீ இருக்கேன், அதாவது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற அந்த பாடல் மெட்டில் காணிமடத்துக்கு ஒரு பாட்டு எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி சாமி முன்னாள் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்ட்ராக இருந்த சங்கர்ராஜு அவர்கிட்ட சொன்னோடனே சாமி நான் ரூமில் போய் எழுதித்தரான், ரூமில் உள்ள இப்போ எழுத ரைட் நாவ் சொல்லி அது ஒரு கல்யாண பத்திரிகையை இல்லை உள்ள பின்னால் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்த இதில் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அப்போ எல்லாம் நீங்கள் தான் எழுதுறிய சாமி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் எழுதுன்னு சொல்லி சாமி இப்படி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அவர் எழுதிட்டார். ஏது குறை எமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறை எமக்கு ஓதி வணங்கிடுவோம் உன்னாமம் எந்நாளும், ஏது குறை எமக்கு எம்பெருமான் நீ இருக்க. தினசரி 8:30 மணி பூஜைக்கு முன்னால் உலக பிரார்த்தனைக்கு பிறகு பகவானுடைய பாடலை பாடி தான் பூஜை நம்பூதிரி அவர்கள் செய்வார்கள். இப்படி வழக்கமான 30 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பகவானுடைய கருணை, மகா கருணை. அப்போ அந்த இன்னொன்று அவனை பற்றி ஒரு பாட்டு எழுது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சாமியே பார்த்துட்டு இருந்தேங்க, நீங்கள் தான் எழுத வைக்கணும் சுவாமி, எனக்கும் அதுக்கும் நான் கவிஞராக இருந்தாலும் கூட இப்போது எனக்கு எண்ணத்தை கொடுத்து எழுத வைக்கிறேன் நீங்கள் தான் சொல்லி சாமி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த அம்மா எழுதிச்சு அந்த பாட்டு. காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது உன் காமராச யோகிராம் சுரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர் யோகிராம் சுரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். நாளும் பொழுதும் குருவின் நாமம் பாடும் தாசர், நாளும் பொழுதும் குருவின் நாமம் பாடும் தாசர், அவர் பாதம் தன்னை தலையில் தாங்கும் அன்பு விஸ்வாச. காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர் யோகிராம் சுரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசம். நாளும் பொழுதும் குருவின் பாடும் தாசர், அவர் பாதம் தன்னை தலையில் தாங்கும் அன்பு விஸ்வாசர். சேவை என்பது என்னவென்று தெரிவிக்கும் தியாகி, சேவை என்பது என்னவென்று தெரிவிக்கும் தியாகி, தெளிவு ஞானம் வைராகியம் கொண்ட இவரும் ஓர் யோகி. காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர் யோகிராம் சுரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசம். தேவையெல்லாம் உதறி தள்ளி சிரிக்கும் பித்தர், திருவண்ணாமலை விசிறிசாமியிடம் சிக்கிய சித்தர். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர் யோகிராம் சுரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். பரதனை போல பாதுகை போற்றி பக்தியில் திளைப்பார், மந்திராலயத்தின் மகிமையை உணர்ந்து ஓயாது உழைப்பார். அனுமனை போலே ராம் சுரத்குமாரை இதயத்தில் வைத்தார்,
அனுமனை போலே ராம் சூரத்குமாரை இதயத்தில் வைத்தார். அணு அணுவாக குருவின் அருளை தினமும் சுவைத்தார். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்ட எல்லோர்க்கும் நேசம். குருவை நினைத்து நினைத்து குருவே ஆனார். குருவை நினைத்து 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 குருவே ஆனார். உருவம் அவர் போல் உள்ளமும் அவர் போல் குழந்தையானார். உறக்கம் மறந்து ஊர் ஊர் சுற்றி அவர் புகழ் துளைப்பார். உறக்கம் மறந்து ஊர் ஊர் திரிந்து அவர் புகழ் உரைப்பார். கலக்கம் நீக்கி இலக்கை காட்டி விளக்கமாக இருப்பார். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். ராம் சூரத்குமாரை இவருள் புகுந்து ஆட்டுகின்றாரோம். தான் யார் என்பதை இவரின் மூலம் காட்டுகின்றாரோம். உற்சவமூர்த்தியை உற்சவமூர்த்தி ஏந்தி வந்தாரோம். உற்சவமூர்த்தியை உற்சவமூர்த்தி ஏந்தி வந்தாரோம். அவர் யார் இவர் யார் குருவும் சீடனும் ஒன்றென்றாரோ. அவர் யார் இவர் யார் குருவும் சீடனும் ஒன்றென்றாரோ. காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோருக்கும் நேசர். இந்த பாடலை பாடி காட்டுன்னு சொல்லிங்க. அதை அம்மா பாடி காட்டினாங்க. சாமி அப்படியே உள்ள உருகி அந்த அம்மாவுக்கு தனக்கு அன்னைக்கு போட்டிருந்த மாலைகள் அத்தனையும் போட்டு பழங்களெல்லாம் கையில் கொடுத்து, யூ ஹவ் டன் ஏ கிரேட் ஒர்க் ஃபார் திஸ் பெக்கர். He is part and parcel of this beggar, Pon Kamaraj. He has done a lot of work, lot of seva, lot of spent all his energy for this network. பகவான் சொல்லி ரொம்ப பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அப்படியே அழுது, என்ன நீ சென்னைக்கு வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. நான் போனேன். கையை பிடிச்சி கதறி கதறி அழுதாங்க. இப்படி ஒரு பாடலை நான் எழுதுவேன்னு நினைக்கிறேன். எழுத வச்சது அவர் தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன உங்களை பற்றி உள்ளது எல்லா புத்தகங்கள்லையும் நான் படிச்சிருக்கேன். சாமி தான் அந்த புத்தகங்களில் எழுத வச்சார். கோயில் கட்டுறதுக்கு சங்கதி எல்லாமே நம்ம எல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஆனால் உங்கள் மேலே அது அபரீதமான பிரீதி வச்சுருந்ததை அன்றைக்கு தான் பார்த்தேன். பொன் காமராஜ் யூ ஆர் ஸோ கிரேட், யூ ஆர் ஏ கிரேட் சோல்னு அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுங்கம்மா, எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ண, உனக்கு நான் ஆசீர்வாதம் யாருன்னு சொல்லி அவ்வளோ. அன்றைக்கி மதியான உணவு ஈவினிங்லேயே நீ வரணும்னு சொல்லி நாங்கள் பஜனை கோஷ்டியோடு போயிருந்தோம். நாங்கள் அவங்க வீட்டில் பல முறை பாடியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அம்மா. அவங்க உடைய திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேணும். ஜெய் யோகிராம் சூரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம். குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். நாளும் பொழுதும் குருவின் நாமம் பாடும் தாசர். நாளும் பொழுதும் குருவின் நாமம் பாடும் தாசர். அவர் பாதம் தன்னை தலையில் தாங்கும் அன்பு விஸ்வாசர். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். காணிமடம் என்றால் நினைவுக்கு வருவது பொன் காமராசர். யோகிராம் சூரத்குமாரின் அருமை தொண்டர் எல்லோர்க்கும் நேசர். காணிமடம்
குமார் அவர்களின் திருநாமம் வாழ்க